அப்படிப்பட்ட உத்தமமான ராஜாவுக்கு இப்படி ஒரு அண்ணனா? போகட்டும் காலம் ரசனையிலே ஆடட்டும் மேனி கரங்களிலே புத்தம் புதிது போகட்டும் காலம் ரசனையிலே ஆடட்டும் மேனி கரங்களிலே போகட்டும் காலம் ரசனையிலே ஆடட்டும் மேனி கரங்களிலே போகட்டும் காலம் ரசனையிலே ஆடட்டும் மேனி கரங்களிலே புத்தம் புதிது என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இங்கேயே இருந்துட வேண்டியதானே? இன்னைக்கா? ஐயோ, இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இதுக்கெல்லாமா நாள் பாக்குறது? இதுக்குத்தான் நாள் பார்க்கணும். ஆமா, பொறுத்தீங்க. இன்னொரு 3 நாள் பொறுத்துங்க, ஒரு முடிவு பண்ணிடும். முடிவுன்னா? அது நல்ல முடிவுதான். நல்ல முடிவே பண்ணிடுவோம். அது போதும். அது போதும். சரி, அந்த கரைகள் நாம் அறியாததோ சிலைகளால் மாறலாம் ஜாடையில் பேசலாம்
வருங்கால மனைவியை பார்த்து பேசி விளையாடணும்னு ஆசை வந்துருக்கு. முதல்ல நெட்டு விட்டு வெளியே போங்க. நீ என்ன சொல்ற கண்ணம்மா? குடிச்சிட்டு வந்தா யார்கிட்ட எதையும் பேசணும் நினைக்கிறியா? வேற யாருக்கிட்டயாவது நான் இப்படி பேசுவேனா? சத்தியமா உன்னை தவிர. மரியாதையா சொல்றேன், வெளியே போறீங்களா இல்லையா? யாருக்கிட்ட அப்படி பேசுறேன்? உங்ககிட்டதான். இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்னடி மிரட்டுற? நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறவன். எனக்கு யார் தாலி கட்ட போறதுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. நீ என்ன முடிவு பண்றது? அந்த கடவுளே முடிவு பண்ணாலும் சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு தான் சொந்தம். அதுக்கு வேற ஆளை பாரு. நான் இந்த நேரத்துல வேற ஆளை எங்க போய் பாக்குறது? தப்பு தப்பு. நான் ஏகப்பத்து நீ வரத உன்னைத்தான் நினைச்சேன், உன்னைத்தான் அழைப்பேன். என்ன அவமானப்படுத்துற உன்னை வேற எவரோடையும் வாழவிட மாட்டேன். என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லை, அதனால உள்ளமும் சரியில்லை. என்னமோ வாசனை வருது. ஏன் ஒரு மாதிரியே பேசுறீங்க? ஒண்ணு இல்ல, உடம்புல ஒரு ஊரல். என் டாக்டர்ல கொஞ்சம் மிக்சர் கொடுத்தாரு, சாப்பிட்டேன். மயக்கம், தலை சுத்துது. ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. நான் போய் நல்ல டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாம், டாக்டர் வந்தா இன்னும் அதிகமாயிடும். அப்ப நான் என்ன செய்யறது? நான் இப்போ படுக்கணும். என் கை கால்லாம் அமைக்க விடணும். மலையில் மோதி நொறுங்கியது. பின்ன என்ன, மலையா போய் விமானத்துல மோதும்? ஒருவர் நிலைமை கவலைக்கிடம். மாமா, அடே வாடா மாப்பிள்ளை, என்ன சோபாவை தடவுற? ஐயா, கால வர்றா, கால வர்றா. மேல, மேல, மேல. மாமோய். ஆமா, நாத்தா, என்ன விஷயம்? எனக்கு வயசாயிட்டே போகுது மாமா. அது தெரிஞ்சு போச்சா உனக்கு? அதனாலதானே நான் வந்திருக்கேன். அப்பா அம்மா இல்லாத புள்ள, அப்பன் சம்பாரிச்ச சொத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா திர்ற உனக்கு என்ன? ஐயோ, விட்டா ஒவ்வொன்னா உருவிடுவோம் போல் இருக்கு. விடுறான். என்னடா மாப்பிள்ள கண்ணா பின்னாலும் உட்கார்ந்து தொலைக்கிற? ஒழுங்கா உட்கார்ந்து தொலை. சாரி மாமா. மாமோய், மாமோய், எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. கல்யாண ஆசை உனக்கு வந்துருச்சு. இப்பவே நான் பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறேன். பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? பின்ன மாமா, நீங்க பொண்ணுதான் இங்கே இருக்க. எங்க இருக்குது விலங்கு? ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க மாமா. மாமா, நான் எடுக்க போற அடுத்த படத்துல உங்களுக்கு நான் ஃபாதர் கேரக்டர் கொடுக்குறேன். விஷயத்த விவரமா சொல்றான்னா ஃபாதர் கேரக்டர் கொடுக்குறேன். விவரத்துக்கு வரேன். ஆமா, எங்க அரியா பருவத்துல நான் தான் மாப்பிள்ள, கண்ணம்மா தான் பொண்ணுன்னு ஏற்கனவே முடிவு பண்ண விஷயமாச்சே. அரியா பருவத்துல தானே? இப்பதான் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சே, அதனால மாத்திக்க வேண்டியதுதான். ஆமா, யோசனை பண்ணி சொல்லுங்க, இதுதான் உங்க முடிவா? டேய் சந்திரா, கண்ணம்மாளுக்கு யார் மாப்பிள்ளைங்கிறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். தாய் மாமங்கிற முறையில முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்து தலையை நீட்டு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். காத்து கேட்டீங்க, அதுக்குள்ள வெளியே போயிட்டா? வீணா போயிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. போடா தம்பி, வாடா. எப்படா வந்த? ஏண்டா, கூட பிறந்த ஒருத்தி இருக்காங்கிறதே மறந்துட்டியா? இருக்கா? ஆமா, ஆமாக்கு என்னாச்சு? ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போறாரு. கொஞ்ச நாளாவே அவருக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சுடா. எவனோ ஒருத்தன் வந்து மை வச்சுட்டான். அதனால சொக்கி போய் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னே தெரியாம தெரியுறாரு. ஓஹோ, என்னடா ஒரு மாதிரியா பேசுற? என்ன சொல்லிட்டு போறாரு மாமா? ஒண்ணு இல்லக்கா, கண்ணம்மா கல்யாண விஷயமா கேட்டேன். அவளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டான்னு ஆய் ஊழின்னு ஆடிட்டே போறாரு. ஆடுவாருடா, ஆடுவாரு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க இவர் யாரு? அதானே இவர் முடிவு பண்ணிருக்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானும் என் பொண்ணு தூக்குல தொங்குறதா முடிவு பண்ணிருக்கோம். அது போதுக்கா. எது போதுக்கா? தூக்குல தொங்கணுங்கடா. அடா பாவி, இவன் ஒரு தம்பி எனக்கு. 1 2 முடிஞ்சு போச்சு. 3 நாள். அது என்னன்னா 3 நாள்? அது ஒரு கெடு நாள். ஏமா ஒண்ணு சரியா? என்னன்னா? நான் இப்போ சொக்கமேட்டுக்கு போறேன்.
யாராவது வந்து நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது சாச்சிரியா? சுட்டு போட்டாலும் சொல்லுவேனா? அதான கேட்பேன். பெரிய கெட்டிக்கார பண்ணாச்சானே. ஆனா ஒண்ணு, கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அவசரம், இப்பவே பார்த்தாகணும், உடனடியா பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மட்டும் நான் சொக்க வைத்து இருக்கிறேன்னு சொல்லி வை. ரகசியமா. இவ்வளவுதானே? ஆமா. நீ போன நான் பாத்துக்கிறேன். தங்கச்சியா கொக்கா நானா?